அவர்களுடைய வாழ்க்கையில் விருப்பு வெறுப்புகள், பலவிதமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர்களுடைய உடலில் இருந்து வெளிப்படுகின்ற ஆரோ மூலியமாக அவர்கள் உடுத்திய துணிமணிகள், அவர்கள் உபயோகித்த பொருட்கள், இவைகள் எல்லாம் அது பதிவாயிருக்கும். இந்த கர்மா ஆன்மாவோடு தொடர்பது. உடல், மனம், ஆசை, சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து புதிய கர்மாவுக்களோடு சேர்ந்திருக்கும். அவர்கள் உபயோகித்த பொருட்களில் அது எல்லாம் டெபாசிட் ஆகியிருக்கும். அதை நாம் வாங்கி அந்த வீட்டில் உள்ள இரத்த வலி சம்பந்தமோ, இல்லை அப்பாவோட பொருளோ மகனோ, அண்ணனுடைய பொருளோ தம்பியோ, அக்காவோட பொருளோ தங்கச்சியோ, இப்படி இல்லை பேரன் பேத்திகளோ எப்படி எடுத்து உபயோகித்தாலும் ஒரு சில பேருடைய விசேஷ குணம் மாறாது. தீய குணங்கள் அதில் இருக்கும். அவைகள் நம்மளோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இணைய மாட்டாமல் போராடி கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கை பாதையை தவறாக மாற்றிவிடும், டைவர்ட் பண்ணிவிடும். இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம தவிர்க்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய 16 நாட்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் செய்கிறோம். அப்போ இறந்தவர்கள், நோயில் படுத்தவர்கள், அகால மரணம் அடைந்தவர்கள், இல்லை என்றால் அறுவை சிகிச்சை பலனளிக்காமல் இறந்தவர்கள், இல்லை என்றால் வாகன விபத்தில்